பிரியங்கன்னு ஒரு குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தையோட அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கழிவு நீர் குடிநீரோட கலக்குதுன்னு சொல்லி புகார் தெரிவிச்ச போய் மாநகராட்சியில் அதெல்லாம் கிடையாது போன்னு விரட்டி விட்டாங்க. குடிநீர்ல வரலங்கிறாங்களே இப்ப தண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க. தண்ணி ஆஃப் பண்ணிட்டு 4 நாள் தண்ணி கொடுத்துடுங்க வீட்டு பழைய தண்ணியை கீழே ஊத்துங்க. தண்ணியில பிரச்சனை ஏன் தண்ணியை நிப்பாட்டிங்க? பாத்ரூம் அடைச்சி தண்ணி போகாம எல்லாம் மேல ஒரே வீசு சார் வாடை. நாங்க மாநகராட்சியில சொல்லி போன் பண்ணிருந்தா அந்த லாரி அங்க நிக்குது, இங்க வண்டி இங்க நிக்குது, இந்த வந்து பாக்குறோம். ஒரே குழந்தை பாவம், நல்லா விளையாண்டுட்டு இருந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு சார். எல்லாருமே நடந்த சம்பவத்தை மூடி மறைக்க பாக்குறாங்க. பத்திரிகையாளர்கள் இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்க. நாங்க பத்திரிகையை தான் நம்புறோம். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி 10வது வார்டில் விண்ணப்பந்தர் பகுதி இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கழிவு நீர் குடிநீரோட கலக்குதுன்னு சொல்லி புகார் தெரிவித்தோம். போய் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய உறையூர் பகுதி ஜெய் வினோத்குமார்ட்ட புகார் தெரிவித்தோம். அவர் எந்த நடவடிக்கை எடுக்கல, அதை பற்றி காதலியே போட்டுக்கல. குறிப்பாக பிரியங்கன்னு ஒரு குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தையோட அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாநகராட்சியினுடைய ஜெய் வினோத்குமார்ட்ட புகார் தெரிவித்ததுக்கு எங்களுடைய பாதாள சக்கடை மேனுவலில் அடப்பு இல்லை, உங்கள் வீட்டில் இருந்து வரக்கூடிய லைனில் தான் அடப்பு, அதை சரி செய்யணும் 10,000 20,000 செலவாகும், நீங்கள் பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. அவர் என்ன சொல்லிட்டார் உடனே, எங்க மெயினில் தான் அதெல்லாம் கிடையாது போன்னு விரட்டி விட்டாங்க. இப்போ அந்த குழந்தை இறந்து போச்சு. இப்போ அங்கே ஓப்பன் பண்ணால் மெயினில் தான் அடப்பு இருக்கு. மெயினில் அடப்புங்கிறத இப்போ ஒத்துக்கிறாங்க. இது மாதிரி இந்த வார்டு முழுக்க இருக்கு. 3 இடத்துல இப்போதைக்கு பார்த்துருக்காங்க அடப்பை. 9 மேனுவலை ஓப்பன் பண்ணாதான் மீதி எங்கெல்லாம் அடப்பு இருக்குங்கிறது தெரியும். இங்கே ஒரு மேனுவல் இருக்கு, மூடிட்டாங்க, அதை என்ன உடைக்கல. இதை உடைச்சா இந்த லைன்ல எங்க அடப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆணையர் சொல்றாரு, வெக்காலயங்கோல் திருவிழால அன்னதானம் போட்டாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டதுல உடம்புக்கு ஒத்துக்கல அப்படின்றாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னதானம் போட்டாங்க. உறையூர்ல எல்லா பக்கமும் போட்டாங்க. இந்த வார்டில் 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேர் சாப்பிட்டா குறைந்தது 2,000 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கணும். இல்லை, உறையூர் முழுக்க சாப்பிட்டா 60,000 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. வார்டுக்கு 10,000 5 வார்டுக்கு யாருமே அனுமதிக்கப்பட. அதிகமாக அனுமதிப்ப இந்த வார்டு தான், இந்த தெருவு தான். அப்ப அதிகாரி சொல்றது போய் குடிநீர்ல வரலங்கிறாங்களே, இப்ப ஏன் தண்ணியை ஆஃப் பண்ணிட்டாங்க? தண்ணி ஆஃப் பண்ணிட்டு 4 நாள் தண்ணி கொடுத்துடுங்க வீட்டு பழைய தண்ணியை கீழே ஊத்துங்க, பயன்படுத்தாதீங்க. தண்ணியில பிரச்சனை ஏன் தண்ணியை நிப்பாட்டிங்க? இந்த தண்ணியை எந்த அதிகாரி குடிக்க மாட்டேங்குது கொடுத்ததுக்கு. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. அமைச்சர் KN நேரு, மேயர் அன்பழகன், இந்த பகுதி கவுன்சிலர் முத்துக்குமார் 3 பேர் இப்ப இந்த பகுதி வழியா போய் நவாப் தோட்டத்தில் நீர்மோர் பந்தல் திறந்து வச்சுட்டு போறாங்க. மக்கள் வாழ்வாதார பிரச்சனை பாதிக்கப்பட்டு இருக்கிறப்ப நீர்மோர் பந்தல் அவசியமா? அமைச்சர் KN நேரு அவர்கள் இந்த தொகுதி தானே, பொதுமக்கள் ஒரு ஆறுதல் கூட சொல்லையே. மேயர் அன்பழகன் எட்டி கூட பார்க்கலையே. மாநகராட்சி நிர்வாகத்தை கையில வச்சிருக்காரு அன்பழகன், என்னன்னு கூட கேட்கலையே. எந்த அதிகாரிங்க இருக்கான்னு போய் பாருங்க. ஏசிக்கு மேல எந்த அதிகாரிங்க கிடையாது. எல்லாருமே நடந்த சம்பவத்தை மூடி மறைக்க பாக்குறாங்க. பத்திரிகையாளர்கள் இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்க. நாங்க பத்திரிகையை தான் நம்புறோம். இங்க நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். பத்திரிகையாளர் எங்களுக்கு உறுதுணையா இருங்கன்னு உங்களெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். விண்ணப்பந்தர் பொதுமக்களை நீங்க தான் காப்பாற்றணும். முத்தையா, இது விண்ணப்பந்தர் சார், நாங்க இங்கதான் குடியிருக்கிறோம். அதான் தண்ணி சார், லெட்டின் பாத்ரூம் அடைச்சி 1 மாசமா அடைச்சி தண்ணி போகாம எல்லாம் மேல ஒரே வீசு சார் வாடை. இதுக்காகவே நாங்க மாநகராட்சியில சொல்லி போன் பண்ணிருந்தா அந்த லாரி அங்க நிக்குது, இங்க வண்டி இங்க நிக்குது, இந்த வந்து பாக்குறோம். இல்ல 10,000 கேக்குறாங்க, 5,000 கேக்குறாங்க. இதே தான் சார் பேட்டி கொடுத்த கூப்பிட போனா. நாங்க எவ்வளவு நாள் தான் சார் இந்த வாடையில பொறுத்து இந்த புள்ள அதுலயே ஒண்ணுக்கு வந்தாலும் அங்கதானே போய் ஆகணும். அதுல போய் உட்கார்ந்ததுல இந்த பிள்ளைக்கு ஏதோ பாதிச்சிருச்சு சார். தண்ணி ஒரே மஞ்சளா வரும் குடிக்கிற தண்ணி. அதுங்களாம் ஏழைப்பட்டாங்க, எங்க தண்ணி காசு போட்டு வாங்கி குடிக்க முடியும்? இந்த தண்ணி தான் குடிச்சே ஆகணும். இதனாலதான் இந்த பிள்ளைக்கு பாதிப்பு வந்தது. இந்த மாநகராட்சியால தான் இந்த புள்ள செத்தது காரணம். அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு
குழந்தை ஒருத்தங்க தானே மேல அந்த ஏரியாவில் வேற யாரும் இருக்காங்க? வேற அந்த முன்னாடி தெருல ஒண்ணு இருக்கு, அந்த பின்னாடி தெருல அந்த ஒரு கல்யாணம் பண்ணி வாழாம ஒரு பொண்ணு இருக்கு, வயசுக்கு வந்த பொண்ணு ஒண்ணு இருக்கு. அவங்க அம்மா காலையில 2 வாட்டி போச்சு, அதுவும் இறந்துருச்சு சார். நேத்து தான் அதுவும் போச்சு. இந்த பக்கத்து தெருல ஒரு பெரியம்மா இறந்துருக்கு. இந்த 10 பேர் ஆஸ்பத்திரி பெட்டுக்கும் போயிருக்காங்க. ஒரே குடும்பத்துல 4 பேர் பெட்டுக்கு போயிருக்காங்க சார். எல்லாம் தண்ணி கோளாறு, இந்த லெட்டின் பாத்ரூம் கோளாறு அங்கங்க வீசும் சார். சாக்கடை எடுக்கிறவங்களும் நல்லா எடுக்கிறது கிடையாது. அப்படியே ஒரே வாடை. தெரு நாடத்தம்னா கையை மூடிட்டு தான் போற மாதிரி இருக்கு. இப்ப என்னங்க ஆச்சு? இப்ப இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இன்னைக்குதான் சுத்தம் பண்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்களா பாத்தீங்களா? எவ்வளவு பேர் வராங்க இன்னைக்கு. பதில் சொல்லி எங்களால முடியல. இத்தனை பேர் எங்க போயிருந்தாங்கன்னு தெரியல. இவ்வளவு நாளா கூப்பிட்டதுக்கு ஒருத்தர் வரல சார், ஒருத்தர் வரல. சரோஜா. 1 மந்த் மேலாவே இந்த சாக்கடை பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. அது ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இன்னும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இது இப்போ இந்த டெத்துக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளோ ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடியே எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஒரு குழந்தை இவங்க இழந்திருக்க மாட்டாங்க சார். ஒரே குழந்தை பாவம், நல்லா விளாண்டுட்டு இருந்த பொண்ணு இது ஆயிடுச்சு சார். கண்டிப்பாக இதுக்கான ஸ்டெப் எடுத்து பண்ணணும். இதுக்கு மேற்கொண்டு வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பண்ண சொல்லுங்க சார். இதில் வேற என்ன சார் சொல்றது, இழந்துட்டாங்க, அவங்க குழந்தைய இழந்துட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு என்னவோ அது கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப் எடுக்க சொல்லுங்க சார். சாந்தி. பாதாள சாக்கடை தண்ணி 1 மாசம் அளவா ரோட்டுக்கு போகுதுங்க சார். நாங்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கல. கேட்டால் அந்த போங்க வரேன், லாரி இல்லை அது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு என் வீட்லேயும் குழந்தைங்க 4 இருக்குங்க சார். என் பொண்ணுக்கு குழந்தை வந்து இன்னைக்கு 6 நாள் சார். நான் என் வீட்டில் கொண்டு வச்சுக்கலாம் சார். இந்த பாதாள பிரச்சனைனால அவங்க மாமியார் வீட்டுக்கே நான் அமுச்சு விட்டேங்க சார். ஏன்னா இந்த குழந்தைக்கு வந்த பாதிப்பு நம்ம குழந்தைங்களுக்கு வரக்கூடாதுலங்க சார். கவர்மெண்ட் என்னங்க சார் செய்யுது? இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பொண்ணு, இன்னைக்கு அவங்க பிள்ளைய இறந்துட்டாங்களே சார். என்னங்க சார் பண்ண முடியும்? அவங்களுக்கு மறுபடியும் பிள்ளை கிடைக்குமாங்க சார்? கவர்மெண்ட் என்னங்க சார் செய்யுது? நீங்க தான் அதுக்கு தகுந்த முடிவு எடுக்கணுங்க சார். நெமல்பட்டு கோயிலாங்க சார். முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.